ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. சாரி, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரலைனாலும் வாரத்துக்கு ஒரு 3 வீடியோஸ் அந்தளவுக்காக நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிருந்தப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசையும் மட்டன் குழம்பு தான் வந்து வைக்க போகிறேன் நைட்டு சாப்பாடுக்காக, டிஃபனுக்காக. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பெருசாக வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப பெருசாக வாங்கிட்டாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணவே இல்லை, பெருசாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வந்துடலான்னு பார்த்தேன். சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் வேகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து வெளியில் தான் கட் பண்ணி அலசுவோம். அங்கே நான் போய் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து அலசுறதுக்கு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து அலசிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம போடும்போது அதோட கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்காது. அதனால் மஞ்சத்தூள் போட்டு எப்போவுமே அலசிக்கிறேங்க. மட்டன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கவுச்சியான பொருளாக இருந்தாலும், நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கிட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து எதுலேயுமே இருக்காது. நம்ம போட்டு அலசிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து எப்போவுமே குக்கர்லேயே போட்டு சமைச்சிடுவேன். இன்றைக்கி வந்து சரி தனியாக சமைக்கலாம் சொல்லிட்டு குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தாளித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு வந்து விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விசிலாவது நான் வந்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு வந்து நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வேகலைனா கூட அந்த பல்லில் போய் மாட்டிக்கிறோம். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், நல்லாவே வேக வச்சுருவேன். ஒரு 10 விசில் வச்சிடலாம். இப்போ வந்து விசில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து விசில் போடுவேன். குக்கரை மூடிட்டேன். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க. இது வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதுக்கு நான் வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், இல்லைனா ஒரு 3 வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். வெங்காயம் வந்து பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், அதனால தான் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து விசிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆவியும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு குக்கரில். இப்போ நம்ம வந்து விசில் வந்து போட்டுடலாம். விசில் போட்டுட்டு நான் வந்து வெங்காயத்தை உரிச்சு மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் போய் கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு வந்து அது மேலே இருக்குது. அந்த கருப்பாக வேறு கிடக்கு. இந்த மழை டைம்ங்கிறதுனாலே தெரியல, அப்படியே கருப்பாகவே இருக்குது. தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது அலசி போடும்போது அந்த தண்ணியே நமக்கு வந்து அவ்வளோ கருப்பாகிடுது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்றி நான் வந்து வெங்காயத்தை வந்து அலசி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தக்காளி தான், 3 தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயமே வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதுக்கப்புறமா நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து குக்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ விசில் வந்துட்டுருக்கு. அது நல்லா வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து தாளிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நான் வந்து கடாய் வச்சுட்டேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மட்டன், சிக்கன் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலோடு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த கொழுப்பு சேரும்போது நமக்கு வந்து நிறையா எண்ணெய் அதில் வரும். அதனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கொழுப்பு இல்லாத டைமில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து மட்டனில் வந்து அந்தளவுக்கு கொழுப்பு கிடையாது, அதனால் கூட கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நமக்கு வந்து 10 விசில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து குக்கரை எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அதில் எனக்கு அந்த அடுப்பு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக எரியும். மற்ற 2வது அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது சின்ன அடுப்பு தான். அடுத்து 3வது அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எரியவே மாட்டேங்குது. அதை கொஞ்சம் வந்து சரி பார்க்கணும். அது சரி பண்ணாமல் அப்படியே கிடக்குது, அது எரியவே இல்லை. இப்போ தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துட்டேன். சோம்பு சேர்த்துட்டு அந்த பட்டை, கிராம்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை நான் வந்து கீரி சேர்த்துருக்கேன். அது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நம்ம வந்து வதங்குறதுக்குள்ளேயே நம்ம வந்து தக்காளிலாம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ வதங்குறதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதனால்
அது வதங்குறதுக்குள்ளே நான் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் நார்மலாக வந்து வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணுவேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதிலே வந்து கட் பண்ணி போட்டுருவேன். சரி, நமக்கு இப்போ டைமில் இருக்குது. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிட்டோம்னா வெங்காயம் வேகுதோ இல்லையோ அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிது, கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு. அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலே வச்சுட்டேன். ஸ்லோவில் வைக்கிறனால நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். ஆனால் வந்து அடி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா நான் ஸ்லோலி வச்சுட்டு வேக வச்சுட்டேன். அதனால் தக்காளியை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன ரைம்ஸ் இருக்கும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத. அதை வந்து என்ன பண்ணிட்டான்னா ஹெட் ஷோல்டர் ஹிப் அப்படிங்கிறத வந்து அதை சேர்த்துக்கிட்டா. சேர்க்கும்போது அவளுக்கு வந்து என்ன பண்ண அந்த ரைமிங்காக அந்த பாட்டு வந்து வரலை. அதனால் அந்த அம்மா பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான், அந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தோமா, அந்த தக்காளியெல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். தக்காளியுமே வந்து பாருங்கள் நல்லா கொலைய வெந்து வரட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வெட்டு வந்துடலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் நான் வந்து அரைச்சி வைப்பேன். இப்போ இந்த வாரம் வந்து நான் மாவு அரைக்கவே இல்லை. சரி, அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இவ்வளோ தான் வீட்டில் இருந்த மாவு இது கூட சேர்த்து கடையில் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு வாங்கியிருக்கேன். அந்த மாவு வந்து நம்ம வந்து அது கூட சேர்த்துடலாம். எப்போவுமே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டா தான் நல்லது. நம்ம வந்து அரைக்கலனாவே ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ மாவு எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிற மாவு வந்து உப்பு இல்லாமல் தான் கொடுப்பாங்க. சரி, நம்ம வந்து அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். அது கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கரைஞ்சி ஒட்டி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வச்சுருவேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதுவே போதும் அப்படின்னா ஓகே, நமக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துறேன். மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சீரகப்பொடி, அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் இருந்தால் மிளகுத்தூள் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது காரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்படிங்கிற போது நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்து நமக்கு வந்து காரம் எடுத்துரும். இப்போ நான் வந்து மல்லித்தூளில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பிறண்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துடலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் ஒன்று தரேன். மட்டன் வந்து வேக வைக்கும்போது நம்ம வந்து ஒரு துண்டு தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காயோட கொட்டாச்சி, அந்த கொட்டாச்சியில் ஒரு துண்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மட்டன் வந்து நமக்கு வந்து குயிக்காக நமக்கு வந்து வெந்துடும். அதனால் உங்கள்கிட்ட கொட்டாச்சி அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க. மட்டனில் மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு மட்டன்லேயும் வந்து நமக்கு தண்ணியானனால நமக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அந்த தண்ணி ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு நான் வந்து மூடி கொதிக்க வச்சு வேக வச்சுறேன். தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்துட்டோம். அதனால் இப்போ அது நமக்கு வந்து குழம்பே வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணால் எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்கங்கே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து கையாக நம்ம வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் குயிக்காக வேலை செய்ய முடியும். இல்லைனா கிச்சன் வந்து அப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா
நமக்கு வந்து அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே கிடந்து போயிடும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் அப்போவே க்ளீன் பண்ணிடுறேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கும் நமக்கு வந்து அது தண்ணி ஓரளவுக்கு வற்றி வரதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து தோசை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாதத்தெலாம் ஊற்றி சாப்பிட்றதா கொஞ்சம் குழம்பாக இருக்கும்போது நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு திக்காக சாப்பிட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைனா அது நல்லா பெரட்டி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால நான் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இதை விட தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்தளவுக்கு எனக்கு போதும். நான் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணேன், கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை மட்டும் இருந்துச்சு. நான் கருவேப்பிலை வந்து லைட்டாக சேர்த்துருக்கேன். அதை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை சுடக்கு வந்து எப்போவுமே நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றிட்டு அதை மூடி போடாமல் அப்படியே மேலாப்பில் எண்ணெயிலே வந்து வேக வைப்பாங்க. நான் வந்து எப்போவுமே அப்படி கிடையாது. எண்ணெயெலாம் வேக வைக்க மாட்டோம். நான் வந்து தோசை ஊற்றிட்டு அதை மூடி போட்டு அதோட ஆவியில் தான் வேக வைப்பேன். ஆவியில் வேகும்போது தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து சுட்டும் போது நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கும் போது மொறுன்னு இருக்கும். அந்த டைமில் அந்த தோசையை வந்து சாப்பிட்ணும். இதே வந்து நம்ம எண்ணெய் சேர்க்காமல் நான் வந்து அந்த ஆவிலே வேக வச்சிங்கன்னா நம்ம அடுத்து சாப்பிட்டா கூட அந்த தோசை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே மொறுமொன்னு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தோசையை நான் எடுத்தாலும் அதோட சாஃப்ட் வந்து நமக்கு வந்து எப்போவுமே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கிறங்க. ஏதோ குழந்தைங்களுக்கு 1 தோசை 2 தோசை அப்படிங்கிற போது நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி சுட்ட அளவுக்கு அந்த வந்து நெய்லாம் மேலாப்பில் ஊற்றி சுட்ட அளவுக்கு நல்லா மொறு நமக்கு வந்து கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தாவே போதுங்க தோசை. நான் இந்த மாதிரி தான் நாங்கள் தோசை சுடுவோம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் வாங்க. குழம்பு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி தான் என் பையனுக்கு மூக்கு வந்து வேர்க்குன்னே தெரியல. நான் வந்து குழம்பு வச்சு அடுத்த செகண்டே அவன் வந்து வந்துட்டான். நான் வந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனே நமக்கு வந்து சாப்பிட சொல்லிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்றான். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதமாக வந்து மலைக்கு வந்து மாலை போட்டதுனால நம்ம வந்து எந்த ஒரு கவச்சுமே செய்யலை. அதனால் என் பையனுக்கு வந்து இன்றைக்கி தான் நம்ம செஞ்சுருக்கோம். 1 மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். குழம்புமே நல்லா இருந்துச்சு. பாப்பாமே வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாமே விரும்பி சாப்பிட்டுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆரி ஒர்க்கு, பெயிண்டிங்கு, டெய்லரிங் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா சப்போர்ட் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.